ஹலோ மோட்டார்சைக்கிள் லவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யமஹாவோட லெஜெண்டரி மோட்டார்சைக்கிளான RX 100 அப்படிங்கிற 100cc டெய்லி கம்யூட்டர் நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு லான்ச்சிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தாறுமாறான RX 100 வந்து வரப்போகுது. ஸோ எக்கச்சக்கமான பேர் இன்னைக்கு செகண்ட் ஹேண்டில் நமக்கு RX 100 கிடைக்காதான்னு சொல்லி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு பெஸ்ட்டான ஒரு நியூஸாக தான் இந்த RX 100 யமஹா திரும்பவும் இந்தியாவில் லான்ச்சிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிரைஸ் எல்லாமே ரொம்ப கன்வீனியன்ஷியலாக தான் கொடுத்துருக்காங்க. என்ன 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் மட்டும் கிடையாது. இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஃபியூல் இன்ஜெக்ஷனோட வரப்போகுது. பெரிய அளவுக்கு சவுண்ட் அந்த மாதிரிலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் RX 100 இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட டிசைன் எப்படி இருக்கும், கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும், பிரைஸ் என்ன மாதிரி இருக்கும், 2 வேரியன்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன வேரியன்ட் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு யமஹாவோட RX 100 பிடிக்கும் அப்படின்னா ஏன் பிடிக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யமஹா பார்த்தீங்கன்னா அப்கமிங் நிறைய செக்மெண்ட்ஸில் பைக் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. அதில் முக்கியமான ஒரு பைக் தான் RX 100 அப்படின்னு சொல்லலாம். இந்த பைக் இந்தியாவில் கீவே லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய SR 125 ரைவலாக லான்ச் பண்ண போகிறோங்கிறது ஆல்ரெடி யமஹா சொல்லியிருக்காங்க. இந்த RX 100ஓட ட்ரேட்மார்க் நேம் எல்லாமே இந்தியாவில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கூடிய சீக்கிரம் இன்டர்நெட்டில் வந்து வரப்போகுது அப்படிங்கிறதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரேட்மார்க் சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா RX அப்படிங்கிற ஒரு என்ட்ரி லெவல் டெய்லி கம்யூட்டர் பைக் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறோங்கிறது மட்டும் தான் போட்டிருக்காங்க. இந்த பைக் டெஃபினட்டாக அது RXனாலே அது 100 தான் இருக்க முடியும். அண்ட் இந்த RX 100 பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி 2 வேரியன்ட் கொடுக்க போகிறாங்க. அதாவது அலாய் வீல் இருக்கக்கூடிய RX 100 அண்ட் ஸ்போக் வீல்ஸ் இருக்கக்கூடிய RX 100 அப்படின்னு சொல்லிட்டு அலாய் வீல் வேரியன்ட் அதுக்கப்புறம் ஸ்போக் வேரியன்ட் அப்படிங்கிற 2 வேரியன்ட் வரப்போகுது. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 96,500 வந்து ஸ்போக் வீல்ஸும் உங்களுக்கு 1,05,000 பார்த்தீங்கன்னா அலாய் வீல் இருக்கக்கூடிய பைக்கும் வந்து பிரைஸ் வந்து வரப்போகுது. இந்த பைக்ல டிஸ்கோ இல்லாட்டி வந்து ABSO வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்காது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. மேபி லான்ச்சிங் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட அப்கிரேட் வந்து பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த RX 100 நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மாடல் 2023 மாடலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூ லுக் அண்ட் ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக்கில் வரப்போகுது. எல்லாருக்கும் பிடிச்ச அந்த பைக்கோட சவுண்ட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கஷ்டங்க. ஏன்னா RX 100நாலே ஃபாஸ்டான ஆக்சிலரேஷன் ஸ்பீட் இருக்கும். அண்ட் அந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். சவுண்ட் பயங்கரமாக இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த RX அப்படின்னும் போது ரேசிங் எக்ஸ் கிராஸ் அப்படிங்கிறது தான் RXக்கான மீனிங். ஸோ இந்த ரேசிங் எக்ஸ் கிராஸ் அப்படிங்கிற அந்த மீனிங்கான ஒரு டீட்டெயில் வந்து இந்த RX 100ல கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டவுட் தான். இந்த பைக்கோட சீட்டுமே உங்களுக்கு வந்து ஃப்ளாட் சீட்டாக தான் இருக்க போகுது. ரவுண்டடான ஹாலோஜன் ஹெட் லேம்ப் கொடுக்க போகிறாங்க. இண்டிகேட்டர்ஸும் ஹாலோஜன் தான். அதுக்கப்புறம் டெயில் லேம்பும் ஹாலோஜனில் தான் கொடுக்க போகிறாங்க. சர்க்குலரான ஷேப்பில் தான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹாலோஜன் இருக்கிறதுனால ஒரு ரெட்ரோ ஃபீல், அந்த விண்டேஜ் மோட்டார் சைக்கிள் அப்படிங்கிற ஃபீல் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனலாக் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் அதுவும் வெர்டிக்கலாக தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ வெர்டிக்கல் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா அனலாகில் கொடுக்க போகிறாங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்கும். அது வந்து ரவுண்டடான இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் இருக்காது. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா RX 100நாலே அந்த ஒரு ஸ்கொயராக இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அதுவும் அனலாகில் கொடுக்க போகிறாங்க. பெருசாக நம்ம இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோ, ரைடிங் மோட்ஸ், நேவிகேஷன் அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற பெரிய டெக்னாலஜி யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இந்த RX 100 நான் முன்னாடி சொன்ன மாதிரி 96,500 1,05,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் ஹையர் வேரியன்ட் கொடுக்க போகிறாங்க. எப்படி பார்த்தாலும் 1,30,000 இந்த பைக்கோட பிரைஸ் வந்து நமக்கு வரப்போகுது. எப்படி பார்த்தாலும் 1,25,000 முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் ஃப்ரண்ட்லையும் ரியரில் நைட் ராக் ஷாக் அப்சர்வர் வந்து கொடுக்க போகிறாங்க. அண்ட் பிரேக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் நைட் ராக்ஸ் பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு ட்ரம் பிரேக் தான் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. மேபி ஹையர் வேரியண்ட்ல ஃப்ரண்ட்ல வந்து சிங்கிள் டிஸ்க் பிரேக் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அண்ட் அப்ரைட்டான ஹேண்டல் பார்ஸ் இருக்கும். இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். அதாவது 12.8 ஹார்ஸ் பவரும் 11.7 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பைக்கோட இண்டிகேட்டர்ஸ் அப்புறம் ஹெட் லேம்ப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெயில் லேம்ப் எல்லாமே ஹாலோஜன் பல்பில் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த பைக்கோட கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிளாக், ரெட், ப்ளூ அதாவது ரேசிங் ப்ளூ அப்படிங்கிற 3 கலர் காம்பினேஷனில் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த 2 வேரியண்ட்டுமே லான்ச்சிங் வந்து இந்தியாவில் கூடிய சீக்கிரம் பண்ண போகிறாங்க. அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே
கூடிய சீக்கிரம் இந்தியா யமஹாவோட அந்த வெப்சைட்டில் வந்து வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷனில் RX100 நெக்ஸ்ட் ஜெனரேஷன் 2023 மாடல் லான்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.